கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தியான பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 119வது சங்கீதம் 170வது வசனம். என் விண்ணப்பம் உமது சந்நிதியிலே வருவதாக, உமது வார்த்தையின்படியே என்னை விடுவித்தருளும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே நீங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு விடுதலை காணப்படுகிறது. எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களுக்கு தேவ சித்தத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வரும்பொழுதெல்லாம் பயபக்தியோடு வர வேண்டும், பணிவோடு வர வேண்டும். நம்முடைய ஜெபம் எப்பொழுதும் கர்த்தரிடத்திலே கெஞ்சி ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். கொஞ்சியும் ஏறெடுக்கலாம், கெஞ்சியும் ஏறெடுக்கலாம். ஆனால் நெஞ்சை நிமிர்த்தி ஏறெடுத்து விடக்கூடாது. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தரிடத்திலே அதிகாரம் பண்ணுவதற்கோ அல்லது கோபப்படுவதற்கோ நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. நம்முடைய கூப்பிடுதல்களும் நம்முடைய விண்ணப்பங்களும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாக வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை. அதனாலே தான் சங்கீதக்காரன், கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக அப்படின்னு சொல்கிறாரு. என் விண்ணப்பம் உமது சந்நிதியிலே வருவதாக என்று தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியோடும் பணிவோடும் விண்ணப்பம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய பலத்திற்காகவும் வல்லமைக்காகவும் நாம் கெஞ்ச வேண்டும். நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அவருக்கும் நமக்கும் நடுவிலே எந்த தடைகள் இருக்கக்கூடாது, பாவங்கள் இருக்கக்கூடாது, நம்முடைய மீறுதல்கள் காணப்படக்கூடாது. உம்முடைய வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்னு சொன்ன அதே தாவீது தான் உம்முடைய வார்த்தையின்படியே என்னை விடுவித்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்திலே பக்தி உணர்வோடு காணப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களை குறித்தும் பலவீனங்களை குறித்தும் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். அவைகள் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி கெஞ்ச வேண்டும். பாவத்தின் பிடியிலே காணப்பட்ட தன்னை கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியாகவே விடுவிக்க வேண்டும் என்று தாவீது ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஜெப